வணக்கம். என் பேர் ரமேஷ். நான் 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். இந்த தொழிலில் படிப்பு அவ்வளோவா ஏறாததுனால முதல்ல நான் வேற புக் ஸ்டாலுக்கு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் சொந்தமாக எனக்கு தொழில் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மிட்டாய் கடைக்கு நான் வேலைக்கு வந்தேன். நான் அந்த தொழிலில் 23 வருஷம் ஆகுது. 23 வருஷத்துல அந்த தொழில் நல்லபடியாக படிச்சு எடுத்து ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்கேன். அதான் இந்த தொழில் ஆரம்பிக்க காரணம் என்னன்னா, நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேற கைத்தொழில் ஏதாவது ஒரு தொழில் படிக்கணும் இல்லையா, கைத்தொழில் படிக்கணுங்கிற சின்ன ஆர்வத்துல இந்த தொழில இறங்கி அப்படி முதல்ல சைக்கிள் லோடு அடிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு தொழில் கைத்தொழில் சுத்தமா நம்மகிட்ட இருந்தாதான் எங்கேயும் போய் பழைக்க முடியும். கைத்தொழில் இல்லாத எங்கேயும் செய்ய முடியாது. அதுக்காக தான் தொழில் நான் விரும்பி படிச்சது. இந்த மாதிரிலாம் ஷோ பண்ணணும். கடையில எல்லாம் படிச்சா மட்டும் போறாது. இந்த மாதிரிலாம் எடுக்கணும், நல்லபடியா ஷோ பண்ணணும். மக்களுக்கு இந்த ஷோ தான் விஷயமே. தேங்குல வெரைட்டிஸ் நிறைய பண்ணலாம். இது சீனி பாவுல போடுறது, பிளாக்கா இருக்குது கருப்பட்டி, பாதாம் இருக்குல்ல, பாதாம் பண்ணலாம். வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. பாதாம் நமக்கு மாவு தான். மாவுல சீனில பாதாம் லிக்யூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துட வேண்டியதான். அதுல வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா மாவு எல்லாமே ஒரே தான். மாவு டிஃபரெண்ட் கிடையாது. நம்ம வீட்டுல இட்லி அரைக்கணும் இல்லையா, அதே மாவு தான். அன்னன்னைக்குள்ள வருமானம் தான். இப்ப சேல்ஸ் இருந்தா ஒரு வருமானம் கிடைக்கும். இன்னைக்கு சேல்ஸ் டல்லுன்னா ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படி சேல்ஸ் எப்படி ஈவினிங்குள்ள மேக்சிமம் நமக்கு உள்ள வருமானம் கிடைக்கும். ஒரு நாள் சேலரி எப்படி கிடைக்கும், உள்ள ஒரு நாள் சேலரி எப்படி ஈவினிங்குள்ள முட்டாயெல்லாம் கம்ப்ளீட்டா காலி பண்ணிடும். இப்ப 2 வெரைட்டிஸ் போட்டுட்டு இருக்கோம். கருப்பட்டியும் போட்டு சீனியும் போடுறோம். கருப்பட்டி கிலோ 300 ரூபாய் ரேட்டு, 1 கிலோ. இது 200 ரூபாய். சீனி 200 ரூபாய் ரேட்டு. தொழில் அப்படி போகுது. அதான் சொன்னல, எனக்கு ஈவினிங்குள்ள ஒரு நாள் சம்பளம் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ரொம்ப ஒன்றும் மூவ்மெண்ட் கிடையாது. திருவிழா டைம்னா ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் ஓடும். இந்த சவரியா கோயில் திருவிழா, சுசீந்திரம் தேரோட்டம், இந்த மாதிரி டைமுகள்ல நல்லா ஓடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபேமஸ்னா இங்க திருநெல்வேலி போனீங்கன்னா அங்க ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட் ஐட்டம் தான். சீனின்னு சொல்லிட்டு அதுல லிக்யூடு கொஞ்சம் சேர்ப்பாங்க. நம்மகிட்ட லிக்யூடு கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஏன்னா நம்ம கடையில மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வெளியூர் கொண்டு போறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. வெளியூர்ல போய் சாதனம் வாங்குறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. அப்ப அவங்களுக்கு மேக்சிமம் இங்க இருந்து நிறைய இடங்கள் போயிருக்கு. துபாய், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா இடமும். திருவிழா கடை இங்க வாங்குறதோட இங்கதான் மேக்சிமம் வாங்குவாங்க. கன்னியாகுமரி மக்கள் என்ன வந்தாரே வாழைக்கும் மக்கள் தான், வேற என்ன சொல்ல முடியும். கன்னியாகுமரி மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உழைப்பு. நல்லா வேலை பார்ப்பாங்க, நல்ல இது பண்ணுவாங்க. எல்லாமே நல்ல உழைப்பு தான். சொத்தோல பீச் இருக்கு, வட்டவில இருக்கு, பத்மநாபபுரம் பேலஸ், தக்கலை பத்மநாபபுரம் பேலஸ் இருக்கு. போல நிறைய இடங்கள் போகலாம். இங்க நிறைய இருக்கு. இங்க டூரிஸ்ட் பிளேஸ் வந்தாச்சுனாலே போகலாம். உங்களுக்கு ஒரு வண்டி பிடிச்சி வந்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏரியாவை சுற்றி காட்டிடுவாங்க. ஏன்னா டிரைவருக்கு இங்க உள்ள டிரைவருக்கு அவ்வளோ இடம் தெரியும்.